இன்னைக்கு சட்டசபை கூட்டம் ஒரு பக்கம் பரபரப்பாக கேள்வி பதில் நேரம் அதுவும் சிஎம் விஜயை பார்த்து பல சரமாரியான கேள்விகள், அவருடைய எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை பற்றியான கேள்விகள், அதுக்கு தகுந்த பதிலடிலாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்கும்போது, இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக செங்கல்பட்டு குடும்ப நல கோர்ட்டில் சிஎம் விஜய் சங்கீதா விவாகரத்து சம்மந்தமான அந்த விசாரணைக்கு வந்திருக்குது. சட்டசபை கூட்டம் இருக்கிறதுனால இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்ஸில் வச்சுக்கலாமா, இல்லை அது இன்னொரு நாளைக்கே அதை வச்சுக்கலாம், வாய்தா கொடுங்க அப்படின்பொழுது, இல்லை சங்கீதா தரப்பில் அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி அந்த விசாரிச்சே ஆகணும், குறிப்பாக எனக்கு ஜீவனாம்சமாக இவ்வளோ தொகை வந்தாகணும், இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்தது, ஜீவனாம்சமாக இவ்வளோ தந்தாகணும், அப்புறம் அந்த நீலாங்கரை வீட்டில் எனக்கு பங்கு வரணும், அங்கே நான் குடியிருக்கணும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்து, அப்புறமா மதியம் 2:15 மணிக்கு மேலே இந்த விசாரணை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்றோம் அப்படிலாம் மாதிரி இருந்தது. அப்புறம் இடையில் சிஎம் விஜய் கிளம்பி செங்கல்பட்டுக்கு போவாரா, அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் பேசுவாரா, ஏன் இவ்வளோ தூரம் சங்கீதா அவர்கள் இதை விடாப்படியாக பிடிச்சிட்டு இருக்காங்க, என்ன காரணம், இன்னும் அவங்க கோவம் தனியிலையா, ஏன் அடுத்த வாய்தான் வாங்கிக்கக்கூடாதா அப்படிலாம் இருக்கும்போது, இல்லைங்க வழக்கையே வாபஸ் வாங்கிட்டாங்க, அவ்வளோதான் முடிச்சாச்சு கேஸை, சங்கீதா அவர்கள் போட்ட வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க, முடிஞ்சது வடிவேல் விரட்டு வரல, போ 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 முடிஞ்சது கிளம்புன்ற மாதிரி உட்காந்துன்னு அதை வச்சுக்கிட்டு என்னென்ன அரசியல் பண்ணிங்க என்னென்ன அரசியல் பண்ணிங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் அந்த கொடுத்த ஒரு பேட்டி தான் அவர்களுடைய சங்கீதா அவர்களுடைய மனதை மாற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மகன் போய் அம்மா கிட்டே பேசியிருக்கலாம், இல்லைனா அம்மாவை கூட பார்த்துருக்கலாம். தன்னுடைய கணவருக்கு ஒரு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்பொழுது ஒரு பெரிய பிரபலமான நடிகர் குலகட்டையில் ஒரு பிரபலமான நடிகராக வளர்ந்துட்டு வர்றார். ஒரு நாளைய தீர்ப்பில் உருவகலி செய்யப்பட்ட ஒரு நடிகர் ஒரு சாதாரண நடிகர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சோபா அவர்களுடைய ஒரு மகன் ஒரு அப்பர் மிடில் ஃபேமிலியிலேருந்து பிறந்தவர் நீங்கள் உண்மையிலே சங்கீதா அவர்கள் ஒரு பெரிய கோட்டீஸ்வரி, இலங்கையை சார்ந்தவர், லண்டனில் குடியிருக்கிறோம். லண்டனில் அவங்களுக்கு ஒரு 2-3 பெட்ரோல் பங்க் இருக்குது, நகைக்கடை இருக்குதுலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு வசதியான வீட்டு காதலுக்கு தான் திருமணம் பண்ணிக்கிட்டீங்க, பெட்ரோல் தான் திருமணத்தை பண்ணி வச்சாங்க. நாங்கள் கூட ஒரு பத்திரிகையாளராக அந்த ப்ரெஸ் மீட்லாம் கூட கலந்துக்கிட்டோம். அப்புறம் நேரு ஸ்டேடியத்தில் ரசிகர்கள்லாம் பெரிய பிரியாணி விருந்தெல்லாம் பண்ணாங்க. அப்புறமா 2 குழந்தைகள், ஒரு அற்புதமான குழந்தைகள். அதை தாண்டி பல காலமாக அவங்க ஃபேமிலிக்குள்ளே, அதாவது தவேக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நடிகர் விஜயாக இருக்கும்பொழுது எக்கச்சக்கமான கிசுகிசுகள், அது வழக்கமாக வரது தான். கிசுகிசு எழுதாத நடிகர் யாருங்க, கிசுகிசு எழுதுனா தான் அவங்க பிரபலமான நடிகர்கள் அதுவும் தொடர்ச்சியான கிசுகிசுலாம் கிசுகிசு வரும்போதெல்லாம் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் குறிப்பிட்ட அந்த பத்திரிகை ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு ரொம்ப கோபமாலாம் பேசியிருக்காரு மகனுக்காக.